கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதமண்டி இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலும் அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த பரிசுத்தமான வேளையிலே நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உங்களுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியின் துணையை தாரும். அதன் மூலமாக தேவரீர் நாங்கள் இந்த நாளின் பகுதியை நன்றாக தியானித்தோம் என்ற நிலையிலே கடந்து செல்லவும், நாங்கள் கற்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் அப்பியாசிப்பதற்கேற்ற பலத்தை பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்லவும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். வேதத்தில் காணப்படும் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய அனுபவங்களுக்கு முன்பதாக உபவாசத்தினுடைய அனுபவம் கண்டிப்பாக அங்கு இருக்கும். தேவன் எந்த ஓர் காரியத்தை வெளிப்படுத்தினாலும், எந்த ஓர் கடமையை நிறைவேற்ற அவர் ஆசித்தாலும், எந்த ஒரு ஊழியத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படியாக வாஞ்சித்தாலும், அந்த பொறுப்பை பாராட்டும் பொழுது அதற்கு முன்பதாக யாரிடம் அந்த பொறுப்பை கொடுக்கின்றாரோ அவன் கண்டிப்பாக இந்த உபவாசத்தினுடைய அனுபவத்தை கடந்து செல்பவனாக இருப்பான். தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் உபவாசத்தினுடைய சத்தியத்தை நாம் எல்லா பகுதிகளிலும் எல்லா அனுபவங்களிலும் காணுகின்றோம். எந்த ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக தேவன் மோசேயை சீனாய் மலைக்கு அழைத்தார், எலியாவை வனாந்திரத்திற்கு அழைத்தார், எஸ்தரை ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும்படியாக செய்தார், தானியேலை அடிமைத்தன பாபிலோனுக்கும் கிறிஸ்துவை அந்த சோதனைக்காரனுக்கு முன்பதாகவும் அவர் நிறுத்தினார். ஆதி திருச்சபை அந்தியோக்கியா என்ற இடத்திலே எதற்காக அவர் அழைத்தார்? இவைகள் அனைத்தையும் தேவன் செய்யும்படியாக வாஞ்சிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக யாரையெல்லாம் எதற்காக அழைத்தாரோ அவற்றிற்கு முன்பதாக உபவாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிச்சயமாக காணப்படுகின்றது. நாம் இப்பொழுது வரிசைப்படுத்திய இந்த 5-6 நபர்களில் 40 நாட்கள் உபவாசித்தவர்கள், 21 நாள் உபவாசித்தவன், 3 நாள் அள்ளும் பகலும் உபவாசித்தவர்கள் என்ற இந்த உபவாசத்தின் அனுபவத்தை பெற்றவர்கள் அதிகமாக நாம் வேதத்தில் அவருடைய அனுபவங்களை நாம் பார்க்க முடிகின்றது. மோசே தன்னுடைய 80வது வயதில் சீனாய் மலையில் ஏறி ஒரு விசேஷமான காரியத்தை செய்வதற்காக அவன் செல்லுகின்றான். அவன் ஒரு விசேஷமான காரியத்தை செய்வதற்காக அவன் செல்லும் பொழுது புசியாமல் குடிக்காமல் 40 நாட்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சரீர அளவில் தன்னை வர்த்தித்துக் கொண்டவனாக உபவாசத்தின் பாதையில் அவன் கடந்து சென்றான். பொதுவாக ஒரு மனிதன் உபவாசிப்பது அல்லது ஒரு மனிதன் பட்டினியாக கிடப்பது என்பது 3 நாட்கள் அது சாத்தியப்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இங்கு
தேவனுக்கு பிரியமானவர்களே, 40 நாட்கள் உணவு பருகுவதற்கு நீர் இன்றி அங்கு அந்த வனாந்தரத்தில் காணக்கூடிய சூரிய வெப்ப தாக்குதலுக்கு இடையிலே எந்த ஒரு பெரிய மரங்களும் காணப்பட முடியாத ஒரு சூழலிலே இந்த மோசேயானவன் 40 நாட்கள் உபவாசித்தான் என்றால் வேதம் சொல்லுகின்றது, அது அவன் தேவனுடைய திரு சமூகத்தில் இருந்து பெற்ற பலத்தின் மிகுதியால். ஏதோ ஒன்று அவனை அங்கு வழிநடத்திற்று. மோசே சீனாய் மலையில் முதலாவது ஏறி சென்றது ஒரு முக்கியமான காரியத்தை பெற்று வருவதற்காக. தான் தன்னுடைய கண்காணிப்பிற்கு கீழாக இருக்கக்கூடிய 20 லட்சம் பேர் இவர்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தான் எதை பெற வேண்டுமோ அதை பெற்று வருவதற்காக. வானத்திலிருந்து மன்னா, பாறையிலிருந்து நீர் அவர்களை வழிநடத்துவதற்கு முன்னும் பின்னும் அரணாக அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். இப்போது மோசே அவர்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழித்துறையை, ஒரு சட்டத்தை பெற்று வரும்படியாக அவன் மேலே தேவன் அழைக்க அவன் சென்றான். A covenant or a law, a way of life. வாழ்வியல் சட்டத்தை தேவ சமூகத்தில் அவருடைய கரத்திலிருந்து பெறும்படியாக இந்த மோசேயானவன் அங்கே என்ன செய்கின்றான்? மலைக்கு மேலாக ஏறி செல்லுகின்றான். That which will set them apart from all the people living in this earth. இந்த பூமியிலே காணக்கூடிய தேசங்கள் அனைத்திற்கும் அவர்களை காட்டிலும் இவர்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஒரு வாழ்க்கை நெறியை கற்பிப்பதற்காக ஒரு சட்டத்தை அவன் பெற்று வரும்படியாக மலை மேலே அவன் ஏறுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை பெறுவதற்கு முன் அவன் 40 நாட்கள் உபவாசம். அவன் தான் ஒரு பரிசுத்தவான் என்பதனாலோ அல்லது ஏற்கனவே இவர்களை வழிநடத்தக்கூடிய பயிற்சியை நன்றாக பெற்றிருக்கின்றான் என்பதனாலோ அல்ல. வேதம் கூறுகின்றது, தேவ சமூகத்தில் மிகவும் நெருக்கமாக அவன் காணப்பட்டதினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு ஒருங்கிணைந்து அவன் காணப்பட்டதினால் அவனுக்கு அந்த 40 நாட்கள் உபவாசிப்பதற்கேற்ற உடற்பலனை, பலத்தை, வல்லமையை அவன் பெற்றிருந்தான். அவன் சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றான். எதை அவன் பெற்று வர வேண்டுமோ அதை அவன் தன்னுடைய கரத்தில் பெற்றவனாக அந்த தூய கற்பனைகளை 10 கற்பனைகளை 2 பலகைகளில் கர்த்தர்தாமே தன்னுடைய சொந்த விரலால் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை அவன் கையில் ஏந்தியவாறு கீழிறங்கி வருகின்றான். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் எப்படியாக தேவனுடைய சமூகத்தில் நின்று அந்த பிரமாணங்களை பெற்றானோ அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்ததான அந்த பிரகாசம், மகிமை அவனில் தங்கிற்று. அவன் கீழே இறங்கி வரும் பொழுது அவனை பார்க்கக்கூடிய ஆரோனும் மூப்பர்களும் அந்த பிரகாசத்தை அவர்களால் காண முடியவில்லை. எப்படியாக தேவனை அவனால் காண முடியவில்லையோ அப்படியாக இவருடைய முகத்தை அவர்களால் காண முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய முகத்தை முக்காடிட்டுக் கொண்டு
தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய ஒளி, தேவனுடைய மகிமை அவன் கீழே இறங்கி வரும்பொழுது மறையாமல் அவனிடத்தில் அது காணப்பட்டது. தேவனுடைய வழிநடத்தல் ஆகிய கற்பனைகளை பெற வேண்டும் என்றால் உபவாசத்தோடு கூடிய அர்ப்பணிப்பு அவசியம் என்பதனை அவன் புரிந்தவனாக கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றான். இது கற்பனையை வாங்க செல்லும் பொழுது உண்டான அவன் மேற்கொண்ட உபவாசம் 40 days. அவன் மறுபடியுமாக இரண்டாவது முறை அவன் என்ன செய்கின்றான்? உபவாசிக்கின்றான். அதே 40 நாட்கள். முதலாவது 40 நாட்கள் உபவாச அனுபவம் அவனுக்கு பிரமாணத்தை பெற்றும் தேவனுடைய மகிமையை அவன் காணும்படியாகவும் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாச ஒளி இருக்கும்படியாகவும் அவன் அந்த அனுபவத்தின் வாயிலாக உள் கடந்து சென்றான். இரண்டாவது 40 நாட்கள் அந்த உபவாசம் ஒரு வித்தியாசமானதாக அவனுக்கு அமைந்து போயிற்று. அவன் கடந்து வந்த முதலாவது அனுபவத்திற்கு எதிர்மாறாக அது இருந்தது. அவன் தன் முதலாவது அனுபவத்தில் தேவனுடைய கரத்தில் இருந்து கற்பனையை பெறும்போது இங்கு கீழே என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், அவன் அந்த கற்பனைகளை தேவனுடைய கரத்தில் இருந்து அவன் பெறும்பொழுது இங்கு அவர்கள் தங்களுக்கு பிரியமான ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வார்த்தார்கள். மேலே மலையில் தேவன் தன் கரத்தினால் கற்பனைகளில் தன்னுடைய சொந்த விரலினால் அவர் என்ன செய்கின்றார்? எழுதி கொண்டிருக்கின்றார். கற்பனையை வணைகின்றார். அங்கு மேலே கற்பனை வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கு கீழே இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை வார்த்துக் கொண்டிருந்தார்கள். கற்பனை அங்கு வணையப்பட்டுக் கொண்டிருந்தது. கீழே இவர்கள் அதற்கு எதிராக அந்த பொற்கன்றுக்குட்டியை வணைந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, எங்கெல்லாம் கற்பனை தேவன் கொடுக்கும்படியாக ஆசிக்கின்றாரோ, எங்கெல்லாம் வேதம் கற்பனையை குறித்து பேசுகின்றதோ அங்கெல்லாம் சத்ருவாகிய சாத்தான் அதற்கு எதிரடியாக கன்றுக்குட்டியை கொண்டாந்து வச்சிடுவான். He goes back to the hill again, not in triumphant. அவன் மறுபடியுமாக மலைக்கு மேலே போகின்றான், வெற்றி சிறந்தவனாக அல்ல. Not to receive something glorious. முதலாவது செல்லும் பொழுது அந்த மலைக்கு அவன் செல்லும் பொழுது அவனில் வெளிப்பட்ட அந்த மகிமையோ இந்த நேரத்தில் இங்கு இடத்தில் காணப்படவில்லை. He went there to receive the commandment in first time, but second time, but to intercede. முதலில் கற்பனையை வாங்க ஜெயத்தோடு சென்றான், மகிழ்ச்சியோடு சென்றான், மகிமையோடு அவன் கீழிறங்கினான். தேவ மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க போகின்றேன் என்ற அந்த பெரிய வாஞ்சியோடு அவன் அங்கு சென்றான். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வருத்தி இஸ்ரவேலர்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக பரிந்து பேசும்படியாக அவன் செல்லுகின்றான். மறுபடியும் 40 நாட்கள் ஜெபம், உபவாசம், no bread, no water. இந்த முறை அவன் முகத்தில் மகிமை காணப்படவில்லை. தேவனுடைய சமூகத்தில் அவன் தலை குனிந்தவனாக அங்கு நிற்கின்றான். தேவனே, இந்த மக்களை அழித்து போட்டு விடாதையும்,
நீர் எகிப்திலிருந்து இவர்களை அழைத்து வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு கானானிற்கு அழைத்து செல்ல போகின்றேன் என்று சொல்லி வந்தீரே, இப்பொழுது பாதியில் அவர்களை அழைத்து போடுவீர் என்றால் எகிப்தில் உள்ள அந்நிய நாவுகள் உம்மை தூஷிக்கவே, எகிப்தில் உள்ள அந்நிய நாவுகள் உம்மை தூஷிப்பதை காட்டிலும் என்னுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீர் கிறுக்கி போடும் மன்றாடுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, உபவாசம் தேவ சமூகத்திலிருந்து 10 கற்பனைகளை அவன் பெற்று வரும் பொழுது அது மேன்மையாக அவனிடத்தில் அது காணப்பட்டது. உபவாசம் தேவ சமூகத்திலிருந்து கற்பனைகளை பெற்று தரும், அதை அப்பியாசிப்பதற்கு பலனையும் கொடுக்கும். அதே நேரத்தில் அது மீறப்படும் பொழுது, அந்த கற்பனைகள் மீறியவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த உபவாசம் மறுபடியும் அவன் அதை மேற்கொண்டவனாக தேவ சமூகத்தில் என்ன செய்யறான்? மறுபடியும் போய் நிற்கிறான். அந்த உபவாசம் அவனுக்கு மன்னிப்பை பெற்று தந்தது. It works both the way. ஒரு மனிதனை வழி நடத்துவதற்கும் தான் பெறக்கூடிய அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏதுவாக பலத்தையும், அவன் தவறு பட்சத்தில் அவனுக்கு மன்னிப்பையும் அளிக்கக்கூடியது இந்த உபவாசம் என்று சொல்லக்கூடிய மேலான ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவமும் மோசேயின் அனுபவத்தில் காணப்பட்டது. 2 fasts, the same man, the same mountain, the same number of days, but for completely different purpose. God honored both the things. இதையும் ஆசீர்வதித்தார், அதையும் ஆசீர்வதித்தார். One for receiving the commandments, the next one for interceding with the Lord for the people who broke it. அவருடைய முதலாவது அனுபவம் கற்பனையை பெற்று வரும்படியாக அவனுக்கு சத்துவம் கொடுத்தது. இரண்டாவது அனுபவம் அதை மீறியவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தருவதற்கு ஏதுவாக அது அவனுக்கு வழி நடத்திற்று. மோசேயில் 40 நாள் உபவாசம் அந்த கற்பனைகள் கூட பெற்று சென்றது. அந்த கற்பனையை அவன் பெரும்படியாக அவன் மேற் செல்லும் பொழுது அந்த உபவாசம் அவனுக்கு கை கொடுத்தது. அதை அவர்கள் மீறப்பட்ட நிலையில் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தை அவன் நாடிய பொழுது அந்த நிலையிலும் அது அவனுக்கு உறுதுணையாக இருந்தது. Our fasting experience should lead unto the commandments. ஏன் இந்த உபவாசத்தின் அனுபவத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருக்கின்றார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இந்த உபவாசத்தின் அனுபவம் முதலாவது நம்மை கற்பனைகளுக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். When we fall, இந்த கற்பனைகளை நாம் மீறி நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது இந்த வேதத்தின் அனுபவம், இந்த உபவாசத்தின் அனுபவம் என்று சொல்லுகிறது மறுபடியும் அவரிடத்திலேயே செல்ல வேண்டும். We should go unto the Lord again and again. இரண்டாவதாக எலியாவினுடைய அனுபவம்.
500 வருடங்களுக்கு பிறகாக in a different emotional condition 500 வருடங்கள் கழித்து ஒரு நெகிழ்வான சூழலில் எலியாவை தேவன் சந்திக்கின்றார். எலியாவினுடைய அனுபவத்தை நாம் பார்த்தோம் என்றால், கர்மேல் மலையில 450 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தர் தான் தெய்வம், வணக்கத்திற்குரியவர் அந்த கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவன் போட்டியில் வென்றான். கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய போட்டியில் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் வென்று அவர்களை கொன்று போட்டான். ஆகாப்பின் மனைவியாகிய எசபெல் இதை அறிந்து ஒரு செய்தியை அனுப்புகிறார். யாருக்கு? இந்த வல்லமையான தீர்க்கதரிசியினிடமாக. வானத்திலிருந்து அக்கினியை வருஷிக்க செய்ய முடியும் ஒருவரார் என்றால் அது எலியாவினால் தான் முடியும் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அவ்வளவு வல்லமை மிகுந்த அந்த எலியாவை ஒரு மெசேஜ், one sentence from one woman, one threat. என்னது? You will die tomorrow. வல்லமையான தீர்க்கதரிசி அந்த ஒரு வார்த்தை செய்தியை கேட்ட மாத்திரத்தில் தானே அவன் கலங்கினான். He runs to the wilderness. He is sitting down under the broom tree which gives no shade. நிழல் கொடுக்க முடியாத ஒரு சூர செடியின் கீழாக அவன் என்ன செய்கின்றான்? போய் அமர்ந்திருக்கின்றான். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறது? சூரை செடி கீழே தான் சாக வேண்டும் என்று கோரி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தாவே, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை நீர் எடுத்து போடும். இங்கு எசபெல் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்றாள். She is in her throne. அவர் எந்த பாகால் ஜீவனற்ற கடவுள் என்று நிரூபித்து கீழிறங்கினானோ அந்த பாகாலை நமஸ்கரிக்க கூடிய அந்த கூட்டம் நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மையான தேவனை அவன் சிறப்பாக பிடித்து வெளிப்படுத்திய அவன் மாத்திரம் இப்பொழுது என்ன செய்கின்றான்? தன்னுடைய உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஒரு சூறை செடியின் கீழாக அவன் என்ன செய்கின்றான்? அமர்ந்து தன்னை சபித்துக் கொண்டிருக்கின்றான். உறங்கிக் கொண்டிருந்த அவனை இப்பொழுது ஒரு தூதன் தொட்டு எழுப்பு, போஜனம் பண்ணு, அவனுடைய தலைமாட்டில் இருந்த அடையையும் தண்ணீரையும் அவனை புசிக்கும்படியாக கூறினான். 2 முறை. முறை வரா, அந்த அடையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். அவன் புசித்து மறுபடியும் சோர்வடைகின்றான். மறுபடியும் அவன் எழுப்புகின்றான். என்ன சொல்றான் அவன்கிட்ட? அந்த தூதன், பிரயாணம் வெகு தூரம், இந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நீ என்ன செய்ய? ஓரேபுக்கு நடந்து செல்ல வேண்டும், மரித்து போக வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருந்த அவனிடத்தில் God says in effect, the journey is not yet over. உன்னை நான் எதற்காக தெரிந்து கொண்டேனோ அந்த பிரயாணம் இன்னும் முடிவு பெறவில்லை.
நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அநேகம். வானத்தில் இருந்து அக்கினியை வரவழைத்தவன் இப்போது தேவனுடைய சப்தத்தை மெல்லிய சப்தமாக கேட்கின்றான். கற்பனையை கொடுக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, இடி முழக்கத்தோடு பேசிய தேவன் இப்பொழுது இந்த நலிவுற்று காணப்படுகின்ற எலியாவின் இடத்துல மெல்லிய அமர்ந்த சப்தத்தில் அவர் பேசுகின்றார். He was entrusted 3 tasks. அவனை மறுபடியும் உற்சாகப்படுத்தி, அவனை மறுபடியும் எழுப்பி, அவனை மறுபடியும் சத்துவப்படுத்தி, அவனிடத்தில் இப்பொழுது என்ன செய்கின்றார்? அவன் கடந்த காலத்தில் பாராட்டிய அந்த வல்லமையான ஊழியத்தை காட்டிலும் மேன்மையான ஒரு பணியை இப்பொழுது கொடுக்கின்றார். He should now coronate 2 kings and ordained 1 prophet. 2 ராஜாக்களை நீ என்ன செய்யணும்? ராஜாவாக அவர்களை நீ என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். ஒரு தீர்க்கதரிசியை நீ அபிஷேகிக்க வேண்டும். முதலாவது ராஜாக்கள் முடிசூடப்படல் அவனுக்கு கொடுத்த காரியம். இரண்டாவதாக ஒருவன் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் தீர்க்கதரிசியாக. மூன்றாவதாக ஒரு சத்திய விளக்கத்தை அவனிடத்தில் கொடுப்பதற்கு தேவன் தவறவில்லை. அது என்னவென்றால், நான் மாத்திரம் என்ன செய்யப்படுகின்றேன்? அலங்கரிக்கப்படுகின்றேன். நான் மாத்திரம் ஓடுவதற்கேதாவாக விரட்டப்படுகின்றேன் என்று நினைக்காதே. நீ அந்த 450 பாகால் தீர்க்க தரிசனங்களுக்கு உண்பதாக எப்படியாக நீ தனியாய் நிற்கின்றேன் என்று நினைத்தாயோ, அதுவல்ல. அது உன்னோட கூட 7000 பேர் அந்த பாகாலிற்கு தலை வணங்காதவர்கள் அங்கு இருந்தார்கள். You were not left alone. You were not left alone. You were never left alone. எவருக்கு பிரியமானவர்களே, அங்கு உபவாசமாக தொடங்கவில்லை. It started as grief. பிறகு ஒரு அற்புதம். அடை இருந்துச்சு, தண்ணீர் இருந்துச்சு. இரண்டாவது. மூன்றாவதாக 40 நாட்கள் walk toward Horeb. அந்த Horeb மலைக்கு செல்லுவதற்கான சத்துவம். பிறகு அவன் ஒரு பெரிய பணியை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு, அழைப்பு தேவனால் அங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எலியாவினுடைய உபவாச அனுபவம் அவனை கெபியிலிருந்து வெளியில் தேவன் கொண்டு வந்து அவனை தன் ஒரு பருவத்தில் அவர் நிற்க செய்து அவருக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அவனுடைய 40 நாட்களுடைய உபவாசம் எந்த மேன்மை அவனுக்கு பாராட்டியது என்றால், அவனுக்கு முன்பதாக தேவன் வெளிப்படுத்தினார். அவனோடு அவர் இப்போது அவருடைய நிலையை அவர் பார்த்து மெல்லிய அமர்ந்த சத்தத்தில் அவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியாக அவரிடத்தில் அவர் பேசினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன சூழலில் அவர்கள் காணப்படுகின்றார்களோ அந்த சூழலுக்கு ஒத்தவாறு இங்கே என்ன செய்கின்றார்? தேவன் அவர்களோடு பேசுகின்றார். ஆனால் அவர் பேசுகின்றார். When you fast, you hear the voice of the Lord. When you fast, you see the miracle performance of God. When you fast, you get the energy. With that, you can run through any obstacles. எந்த இடையூறுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து ஓடி செல்வதற்கான சத்துவத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த உபவாசம் அமையும். மோசேயோடு கற்பனையை கொடுக்கும் பொழுது இடிமுழக்கத்தில் பேசிய அவர் இப்பொழுது அமர்ந்த மெல்லிய சப்தத்தில் அவன் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலைக்கு ஏற்றவாறு அவர் பேசினார்.
மூன்றாவதாக எஸ்தர். ஃபாஸ்டிங் அஸ் கம்யூனிட்டி. இந்த உபவாசம் என்பது வித்தியாசமானது. ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய உபவாசம் அல்ல. as a community, சமூகமாக, ஒரு பெரிய ஜாதியாக தேவனுடைய சமூகத்தில் உபவாசிப்பது என்பது. We should move on from wilderness to palace now. இந்த கம்யூனிட்டி ஃபாஸ்டிங்கை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த வனாந்திர அனுபவத்திலிருந்து அரண்மனை அனுபவத்திற்குள்ளாக இப்பொழுது செல்ல வேண்டும். எஸ்தர் ஒரு தீர்க்கதரிசியோ, நீதிபதியோ, ராணுவ அதிகாரியோ அல்லது ஒரு பிரதான ஆசாரியனோ அல்ல. She was Jewish orphan. யூத அனாதை சிறுமி. தன்னுடைய தாயை தகப்பனை இழந்து விட்டு தன்னுடைய சித்தப்பாவினால், சிறிய தந்தையினால் வளர்க்கப்பட்டவள். அவளை மனம் முடித்த அந்த ராஜா அவள் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அரண்மனை வாழ்க்கையை இப்போது அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாள். பெருசிய ஒழுங்கின்படி, சட்டத்தின்படி ராணியாக இருந்தாலும் அவள் அந்த ராஜாவை போய் பார்க்க வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்க வேண்டும். அப்படி அந்த நேரம் தவறி அவனை பார்க்க செல்லும் பொழுது அவளுடைய கண்களுக்கு தென்பட்டு விட்டான் என்றால் அவளுக்கு அது மரண தண்டனையை வருஷிக்கக்கூடியதாக அங்கு சட்டம் இருந்தது. எஸ்தர் அவனை பார்ப்பதற்கு இன்னும் 30 நாள் இருக்கு. 30 நாள் இருக்கு. இந்த 30 நாட்களுக்குள்ளாக அந்த எஸ்தர் அவனை பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பார் என்றால் அது மரண தண்டனைக்கொத்த ஒரு குற்றம். அவருடைய சிறிய தந்தை மொர்தெகாய், நேபுகத்நேசர் எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட சிறை கைதிகளில் ஒருவன். ஆமான் என்ற பிரதானியை அவன் வணங்காது நமஸ்கரிக்காது இருந்தபடியினால் அவன் என்ன செய்தான்? அந்த ஆமானினுடைய கோபத்திற்கு அவன் பொறுப்பாக்கி அந்த ஆமான் என்ன செய்தான்? அவனை தண்டிக்க வேண்டும் என்றால் அவனை மாத்திரமல்ல, அவனுடைய முழு சந்ததியையும், அவனுடைய முழு கோத்திரத்தையும், அவனுடைய முழு ஜாதியையும், யூத கோத்திரம் அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் இருப்பவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்திற்கு அவன் செயல் வடிவமும் கொடுத்து விட்டான். பெரியோர், சிறியோர், குழந்தைகள் ஆகிய எல்லாரும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாக்கீது அவனால் ஏற்படுத்தப்பட்டு அஞ்சக்காரர் மூலமாக அந்த மேதிய ராஜ்யங்கள் அனைத்திற்கும், பெருசிய ராஜ்யங்கள் அனைத்திற்கும் அது எடுத்து செல்லப்பட்டது. எந்தெந்த நாடுகள் இவனுடைய கொடையின் கீழ் இருந்ததோ அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம். இதை அறிந்த மொர்தெகாய் ஆசானில் பிறந்த அந்த கட்டளையை, அந்த நகலை கொடுத்து எஸ்தரிடமாக அனுப்பி தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவினிடத்தில் நீ பரிந்து பேசு, மன்றாடவும் ராஜாவிடத்தில் விண்ணப்பிக்கவும் அந்த செய்தியை அவளிடத்தில் அவன் ஒரு கடிதமாக அனுப்புகின்றான். யாரும் அழைக்கப்படாமல் ராஜாவிற்கு முழுவதாக நிற்பார்கள் என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டு போய் விடுவார்களே, மரண தண்டனைக்குரியவர்கள் ஆகி விடுவார்களே என்ற சட்டம் அவனுக்கு தெரியாதா? ஆனா அதுல ஒரு there was a provision. அப்படி ராஜாவிற்கு முன்பதாக, அவர் குறிப்பிட்ட நாளுக்கு முன்பதாக யாராவது நின்று விட்டார்கள் என்றால் அந்த ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அவன் தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அந்த மரணத்திலிருந்து யாரும் அவனை விடுவிக்க முடியாது.
30 நாட்கள் ராஜாவை எஸ்தர் பார்க்க முடியாது. நீ அரண்மனையில் இருந்து கொண்டு மற்ற யூதர்களின் மரணத்தை காண ஒட்டாதே. நீ இருப்பது அரண்மனை, கட்டளை பிறந்தது அரண்மனை. அரண்மனையில் இருந்து கொண்டு அங்கிருந்து எழும்பக்கூடிய கட்டளையை யார் அதை எழுதி கொடுத்தாரோ அவரிடத்தில் சென்று எந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டுமோ அந்த ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்கு எந்த முயற்சியும் நீ செய்யவில்லை என்றால் நீ யூதனாக பிறந்து பிரயோஜனம் இல்லை. தேவன் உன்னை அதற்காக அல்லவா அங்கு வைத்திருக்கிறார். 4வது அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 15வது வசனம் சொல்லுது, எஸ்தர் மொர்தெகாயிடமாக ஒன்று சொல்லுகின்றார். She knows the impossibilities of all the situation. அவனை நெருங்கி கேட்பது என்பது கூடாத முடியாத காரியமாக இருந்த போதிலும் அவனுடைய மனசுல ஒண்ணு பட்டுச்சு. யாராக இருந்தாலும் சரி, எந்த மனமாக இருந்தாலும் சரி, அந்த மனத்தை தேவன் பால் இருக்க வேண்டும் என்றால், அந்த மனத்தை அசைக்க வேண்டும் என்றால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று உண்டு. என்ன? ஃபாஸ்டிங், உபவாசிப்பது. எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த உபவாசத்தின் அடிப்படையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய குலம் எதிர்பார்க்கின்றதோ, என்னுடைய ஜனங்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அதை நான் செய்வதற்கு எனக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். எனவே மொர்தெகாயிட்ட அவர் என்ன சொல்றா, 4வது அதிகாரம் எஸ்தரின் புத்தகம் 15வது வசனத்துல, மொர்தெகாயிடமாக நீர் போய் ஆசானில் இருக்கின்ற யூதர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து, you gather all the Jews together. 3 நாட்கள் அல்லும் பகலும் இடைவிடாது புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசிங்க. யாருக்காக உபவாசிங்க? ஒரு பெரிய ரிஸ்க்கு என்னுடைய கரங்களில் நான் ஏந்தி நான் செல்லுகின்றேன். அது பேக்ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நான் ராஜாவினுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவன் ஒருவேளை என்னை பார்த்து மரணத்திற்கேற்ற அந்த தண்டனையை கொடுத்து விட்டான் என்றால் அதிலிருந்து யாரும் மேதிய பெர்ஷியனுடைய அந்த சட்டத்தை யாராலும் மீற முடியாது. அந்த ராஜா நினைத்தாலும் மீற முடியாது. ஆகவே ரிஸ்கி டாஸ்க், dangerous task, but an important task. அந்த டேஞ்சரஸையும் பார்க்கிறா, அந்த ரிஸ்கையும் பார்க்கிறா. அந்த டேஞ்சரையும் ரிஸ்கையும் இப்ப என்ன செய்யறா, அவர்களுடைய அந்த அந்த மக்கள் காக்கப்பட வேண்டும் என்ற அந்த இம்பார்ட்டன்ஸையும் அவள் பார்க்கின்றாள். யூத குலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் போவேன், whatever happens to me சொல்லுகின்றாள். ஆனால் அவளுக்கு அந்த உபவாசத்தில் ஒரு நம்பிக்கை, அந்த உபவாசத்தில் தேவன் இடைப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை. தேவனுடைய இடைப்படுதலை காட்டிலுமா அந்த ராஜாவினுடைய வல்லமை? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் செல்லுகின்றாள். செல்வதற்கு முன்னதாக என்ன சொல்றாரு, நீங்கள் அனைவரும் கூடி அல்லும் பகலும் உபவாசத்துல புசியாமலும் குடியாமலும் எனக்காக, you all pray and fast for myself, எனக்காகவே உபவாசம் இருங்கள். எந்த காரியத்திற்காக நான் செல்லுகின்றனோ அந்த காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, எனக்காக. I must get the guts. என்னில் அந்த தைரியம் வர வேண்டும் என்றால் அந்த தைரியம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உபவாசத்தினால் மாத்திரமே உண்டு. பிறகு என்ன சொல்ற, நீங்க எல்லாரும் கூடி உபவாசியுங்கள், நானும் என்னுடைய தாதியார்களோடு சேர்ந்து உபவாசிக்கின்றேன். Let all our fasting go together.
நாம் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை அனுபவம் பரத்தை எட்டட்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு அவள் உபவாசித்தால் தன்னுடைய தாதிமார்களோடு, அங்கு அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏனென்றால் தேவன் தனக்கு துணையாக வரப்போகின்றார் என்ற தைரியம். ராஜாவுக்கு முன்பதாக அவள் போய் நின்ற மாத்திரத்திலே ராஜா தன் பொற்செங்கோலை நீக்கினான். உபவாசமா அந்த பொற்செங்கலுடைய வல்லமையா? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உபவாசத்தின் அனுபவத்தை எதிர்த்து இந்த உலகத்துல வேற எதுவும் நிற்க முடியாது. அவள் போய் நின்ற உடனே அவளுக்கு அந்த பொற்செங்கலை நீட்டிவிட்டாள். யூ obliged. அவள் செய்த அந்த உபவாசத்தின் ஜெபம், அவள் செய்யும்படியாக யூதர்களிடத்தில் கூறிய அந்த உபவாசத்தின் ஜெபம் இப்பொழுது கேட்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, the community fasting, யூத குலம் முழுவதுமாக சேர்ந்து எனக்காகவும் உங்களுடைய விடுதலைக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபிங்க. முதல் எனக்காக ஜெபிங்க. I must go stand before him alive. எல்லோருமாக சேர்ந்து விடுதலைக்காக, உயிர் வீழ்ச்சிக்காக, ஒரே காரியத்திற்காக உபயோகித்தார்கள். உபவாசம் ஒரு தனி மனிதனை அல்ல, யூத குலம் முழுவதையும் காத்தது. எப்படியாக மோசே இரண்டாம் முறையாக 40 நாட்கள் உபவாசித்து பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தை நாடி அவர்களுக்காக பரிந்து உயிர் மீட்சிக்காக அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்தானோ உபவாசத்தோடு, அதே போன்று எப்படியாக அந்த குரலை, அந்த உபவாசத்தின் அனுபவத்தை தேவன் பார்த்து அங்கீகரித்தாரோ அதே போன்று சூசான் அரண்மனையில நடைபெறக்கூடிய இந்த அனுபவத்தையும் தேவன் பார்த்து அவருடைய உபவாசத்தின் அனுபவத்தை கண்டு அவர்களை மீட்டார். எலியா தனி மனிதனாக மரணத்துக்கு ஏதுவான சோறு உற்றிருக்கும் பொழுது அவனை பலப்படுத்தி, நீ கடந்து செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் இருக்கு, எழுப்பு. அவனை எழுப்பியது அந்த உபவாசத்தின் அனுபவம். எஸ்தர் மூலமாக யூத குலம் அனைத்தையும் மரண சாசனத்திலிருந்து காத்து உயிர் மீட்சி கொடுத்தது இந்த உபவாசத்தின் அனுபவம். அடுத்தபடியாக தானியேல். Now let us move on to from Persia to Babylon. இந்த பெர்சியா ராஜ்யத்திலிருந்து பாபிலோனுக்குள்ளாக செல்லுவோம். From Queen's Palace to Daniel's Vision Room. இந்த ராஜாத்தினுடைய அந்த அரண்மனையிலிருந்து தானியேல் முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தரிசன அறை வரைக்கும் நாம் இப்பொழுது செல்லுவோம். பெர்சியாவிலிருந்து பாபிலோனுக்கு, அரண்மனையிலிருந்து ராஜாத்தியமாக இருந்து தானியேல் கண்ட அந்த தரிசன அறை வரைக்கும் இப்பொழுது செல்லுவோம். தானியேல் என்ற பெயரை பெல்தெஷாத்சார் என்ற பாபிலோனிய கடவுளின் பெயரை கொண்டாந்து வச்சு தானியேலின் பெயரை எடுத்துட்டான். அந்த பெயரை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தானியேல் 18வது வயசுல 17-18 வயசு இருக்கும். அவனை இந்த பாபிலோனுக்குள்ளாக நேபுகாத்நேச்சார் கொண்டு வரும் பொழுது நேபுகாத்நேச்சாருடைய காலத்தை அனைத்தையும் பார்த்தான். He outlaid the period of Nebuchadnezzar. அதற்கு பிறகாக வந்த பெல்ஷாத்சாரினுடைய ஆளுமையையும் அவன் கடந்தான். சிங்க கெபியனுடைய அனுபவம் அவனுக்கு உண்பதாக நின்றது. பாபிலோனுடைய வீழ்ச்சியை அவன் தன்னுடைய கண்களால் கண்டான். கோரேசின் பெர்சிய ஆளுகையில இப்பொழுது 3வது வருஷத்துல தானியேல் ஓர் தரிசனத்தை காணுகின்றான்.
ஒரு தரிசனத்தை அவன் காணுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் ஒரு பெரிய தரிசனத்தை அந்த நேபுகாத்நேச்சார் கண்டான். அதற்கான பொருளை அவன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, மறந்து விட்டான். அந்த கனவையே அவன் மறந்து விட்டான். அந்த கனவையும் அவனுக்கு சொல்லி அதற்கான அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருந்த இந்த தானியேல் இந்த தரிசனத்தை கண்ட உடன் அவன் என்ன செஞ்சான்? அப்படியே கலங்கி போனான். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி, உபவாசம். தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதம் முழுமைக்கும் காணப்படக்கூடிய ஒரு நீண்ட தரிசனம், அதாவது நீண்ட காலத்தை உள்ளடக்கிய ஒரு தரிசனம் அவன் கண்டது. தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 13, 14வது அதிகாரத்தில் அன்றாட பலிகளை குறித்தும் வாழ்க்கை கடிப்பை குறித்தும் பரிசுத்த ஸ்தலம் சேனைகளும் மிதிக்கப்படுவதை குறித்தும் உண்டான இந்த தரிசனம் எதுவரைக்கும் இருக்கோ. He wanted to know the truth of it. அப்பொழுது அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? 2300 ராப்பகல் செல்லும் பிறகு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். It will take 2,300 days or years. இந்த தரிசனத்தை கண்ட தானியேல் அதன் பொருளை அறிய வேண்டும் என்பதற்கு ஜெபித்தான், நோயுற்றான். 21 நாட்கள் அவன் உபவாசித்தான். அதே அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்றது, அவனிடத்துல பரம் என்ன சொல்றது? இந்த தரிசனம் கடைசி காலத்திற்குரிய தரிசனம் அப்பா. தானியேல் 12:4 என்ன சொல்றது? தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாகவே இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இந்த 2300 ராப்பகல் அடங்கிய அந்த தரிசனத்தை நீ என்ன செய்ய? முத்திரை போடு. அந்த 2300 வருஷ அந்த காலத்தின் கடைசி பகுதியில் அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராயுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அது புலப்படும், இது உனக்குரியதல்ல, உன்னுடைய காலத்திற்குரியதல்ல. 2300 ராப்பகல் அல்லது 2300 வருஷங்களுக்கு பிறகாக நடக்கப் போகின்ற ஒன்று அது. அதை அறிந்து கொள்வதற்கு அந்நாட்களில் வாழக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுவார்கள். கிமு 457 கிறிஸ்துவுக்கு பின் 1844 ஆண்டு வரை உள்ள அதற்கு பிறகாக நடப்பெற போகின்ற ஒன்றை குறித்து அங்கு அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த அது என்னவோ அதை அவனுக்கு முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. It is not going to happen in your period. அதை முத்திரை போடு, seal it. 2300 ராப்பகல் அல்லது வருஷங்கள் கழித்த பிறகு எழக்கூடிய அந்த சந்ததி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உபவாசித்து அந்த 2300 ராப்பகலை குறித்து கேட்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டுமோ, அவனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த வெளிப்படுத்தலை அவனுடைய உபவாசம் அவனுக்கு பெற்று தந்துச்சு. இப்போது 1844 பிறகு இந்த 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 தரிசனத்தினுடைய அந்த தரிசனத்தினுடைய வெளிப்பாட்டை, அந்த தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? வேதத்தை ஆராயணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வேதத்தை ஆராய்வதற்கான எந்த முனைப்பும் காணப்படவில்லை. இந்த வேதத்தை கதைகளாகவும், இந்த வேதத்தை பாடலாகவும், இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை அவர்களுக்கு அந்தந்த நேரத்திற்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய கதை சுருள்களாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுபவங்களாக பார்க்கின்றார்கள். இந்த வேதத்தில் அடங்கி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை, வெளிப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு விரும்புவதல்ல.
அநேகருக்கு தானியேலின் புத்தகம் அது என்ன சொல்லுகின்றது என்பது தெரியாது. அங்கு சொல்லப்படுகின்ற அந்த கதைகளை மாத்திரம், அதிசயமாக தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள் என்ற அந்த மிரக்கிளஸ் அனுபவத்தை மாத்திரம், வெளிப்படுத்தலில் காணப்படுகின்ற அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை பற்றி யாருக்கும் எந்த வெளிப்பாடும் இல்லை, யாருக்கும் விளங்கல. இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அதை என்ன செய்ய? மறை பொருளாகவே you seal it. யாரெல்லாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு அதற்கு பின்பாக வந்து அலைந்து திரிகிறார்களோ அவர்களுக்கு அது வெளிப்படும். உபவாசித்து தேவனே இந்த தரிசனத்திற்கான வெளிப்பாடு என்ன என்று கேட்பவர்களுக்கு அது விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்கிச் சொல்லுவார். ஆகவே அந்த முடிவு காலம் மட்டும் அதை என்ன செய்ய? மறை பொருளாக வை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை அவன் உபவாசித்த 21 நாட்கள்ல அந்த முதல் நாளிலேயே என்ன செஞ்சிட்டாரு? அவனுக்கு உத்தரவை அவர் ஆயத்தமா வச்சிட்டார். It was ready to clear his mind about the vision he had. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தின் அனுபவம் என்ன சொல்லுகின்றது? நாம் உபவாசிக்க துவங்கும் பொழுதே அதற்கான பதிலை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக கிறிஸ்து வனாந்திரத்தில் பரிசுத்த ஆவியானவரினால் வழி நடத்தப்பட்டு எங்கே அவர் அழைத்துச் செல்லப்படுகின்றார்? ஞான முழுக்கிற்காக அழைத்துச் செல்லப்படுகின்றார். அந்த ஞான முழுக்கின் அனுபவம் வந்த மாத்திரத்திற்கான அவர் அந்த யோர்தானில் கரை ஏறிய மாத்திரத்திற்கான வானம் திறந்து தேவன் என்ன செய்கிறாரு? He declares, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். He is my beloved son. நாற்பது நாட்கள் இப்போது அவர் உபவாசிப்பதற்காக என்ன செய்யப்படுகின்றார்? பரிசுத்த ஆவியானவரினால் வனாந்திரத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். இதை 40 நாட்கள் அவர் உபவாசித்து முடிக்கும் தருவாயில், not even in the 39th day, 40th day, சாத்தானே நேர்ல வரான். அவனது முதலாவது தாக்குதல் எப்படியாக இருந்துச்சு? அந்த உபவாசத்திற்கு அடுத்த ஒன்றாக இருந்துச்சு. He was fasting for 40 days. ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் அவர் இருந்தார். சாதாரண ஜுடேயன் ஹில்ஸ் சாதாரண ஹில் இல்ல. உட்காருவதற்கு கூட ஒரு இடம், நிழல் கிடையாத ஒரு இடத்துல 40 நாட்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தார். பசி, சரீர அளவிலான பசி அவரை தாக்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் 100% மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தார். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவனுடைய முதலாவது தாக்குதல் அவர் எப்படி இருக்கின்றாரோ அந்த நிலையில் அவனை தாக்குகின்றார். அவர் யாரோ அதை வைத்து அவன் தாக்குகின்றான். If the word, the son of God, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால், அவர் ஞான முழுக்க பெற்று வெளியே வந்தவுடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் என்பதை சாத்தான் கேட்காம இருந்திருப்பா, கேட்டிருப்பா. But he wants to challenge it. நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் உம்முடைய ஆகாரத்தை நீரே என்ன செய்யலாம்? You can make your own food because you have the power. அந்த வல்லமை உங்களிடத்துல இருக்கிறது. You have the power to change anything into anything. So do it. அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? இந்த கற்களை நீர் அப்பமாகும்படியாக சொல்லும். Say that the stones be bread. இந்த கற்களை நீர் அப்பமாகும்படி சொல்லும். நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்றான்? பூமியில் உள்ள கற்களை நீர் அப்பமாகும்படி சொல்லும்.
Why is so much interested in the stones to be made as bread? Living bread. இங்கே கீழே ஜீவனற்று காணப்படக்கூடிய அந்த சிலைகளை, ஒவ்வொரு கோயில்களிலும் இருக்கக்கூடிய இந்த உயிரற்ற அந்த சிலைகளை, தன்னோடு பரத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த 33 கோடி தூதர்கள், 1/3 பகுதி வீழ்ந்து போன தூதர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? எல்லா இடத்திலும் கற்களாக, உயிரற்ற கற்களாக, நாங்களும் தேவர்கள் என்ற பெயர்ல உயிரற்ற கற்களாக அங்கும் இங்குமாக கிடக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் என்ன செய்யும்? ஜீவனுள்ள அப்பமாக மாற்றும். கிறிஸ்து அந்த கற்களை அப்பமாகும்படி சொல்லி இருந்தால் அவைகள் அப்பமாயிருக்கும். அந்த கற்கள் அப்பமாகி இருந்தால் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் சுக்குநூறாகி போயிருக்கும். உபவாசத்துல சரீர அளவில் துவண்டு போயிருக்கும் அவரிடத்துல அந்த சதி வலையை அவன் விரிக்கின்றான். இருவரும் பசியை குறித்தோ ஆகாரத்தை குறித்தோ அங்கு பேசிக் கொள்ளவில்லை. இருவரும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ரட்சிப்பின் திட்டத்தில் யார் ஒருவரை ரட்சிக்க முடியும் என்பதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன சொல்றான்? இந்த கற்களை அப்பமாக்கும். அவர்கள் ஜீவனை பெற்று அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அவர்களும் என்ன செய்யட்டும்? காணப்படட்டும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவனிடமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அவன் பிழைப்பான். வார்த்தையினால் பிழைப்பான். யார் அந்த வார்த்தை? யோவான் 14:1 என்ன சொல்லுது? அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்த, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், படைத்த சகலமும் அவரால் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றது. அந்த வார்த்தையினால் பிழைப்பான், கிறிஸ்துவினால் பிழைப்பான். சத்ருவாகிய சாத்தான் உபவாசித்து வந்த அவரிடத்துல, பசியாய் இருக்கக்கூடிய அவரிடத்துல அந்த கற்களை அப்பமாக்கும்படியாக அவன் கூறினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, உபவாசம் என்பது சத்ருவாகிய சாத்தானால் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எவ்வளவு தூரத்திற்கு உங்களையும் என்னையும் வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு உங்களையும் என்னையும் வஞ்சிப்பதற்கு எதுவாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். உபவாசத்தின் மூலமாக சாத்தானும் நம்ம என்ன செய்யறான்? சந்திக்கின்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஆன்டியோக் சிட்டி, இங்க என்ன நடைபெறுகிறது? ஃபாஸ்டிங் இன் காங்கிரிகேஷன். இது உபவாசம் என்பது சபையாக. இது வனாந்திரத்திலோ அரண்மனையிலோ மலையிலோ அல்ல, ஒரு அறையில ஒன்றாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் நடந்த உபவாசம். இந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. இந்த அந்தியோக்கியா பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுமாக சேர்ந்து, புறஜாதிகளும் யூதர்களுமாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய, உபவாசிக்கக்கூடிய ஒரு காங்கிரிகேஷன் அங்குதான் முதலாவது எழும்பிற்று. A group of leaders in Antioch are worshiping the Lord together, fasting unto him together. தொழுகையிலும் உபவாசத்திலும் அந்த அந்தியோக்கியாவில் இருந்தவர்கள் a group of leaders. யாரெல்லாம் அது? பர்னபஸ் from island of Cyprus, Simeon from Africa, Lucius from Cyrene பட்டணம், Manaen from court of Herod the Antipas. யார் ஒருவன் யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணினானோ அவனுடைய அவையிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன் மேனிமாஸ். கடைசியாக சால் ஆஃப் டார்சிஸ். தர்சிஸை சேர்ந்த இந்த சவுல். இந்த 5 பேர் ஒன்று கூடுகிறார்கள். இந்த 5 பேர் வேறுபட்ட மனிதர்கள்.
வேறு வேறு கலாச்சாரத்திலிருந்து வரக்கூடியவர்கள், வேறு வேறு சரித்திர பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவர்கள், வேறுபட்ட சூழலிலிருந்து வரக்கூடியவர்கள், சரித்திர பின்பலம் உள்ளவர்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தொழவும் உபவாசிக்கவும் செய்தார்கள். அவர்களது உபவாசம் நாம் தியானித்த மற்றவர்களை போன்று அல்ல. It was a different one. Their fasting was a different kind. மோசே உபவாசித்தான் because he was broken. மலையிலிருந்து இறங்கும் பொழுது அவங்க கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கட்டி குட்டி குத்தி வணங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது he was fully broken. தேவ சமூகத்தில் மறுபடியாக செல்லும் பொழுது அவருடைய நிலையே மாறுபட்டிருந்துச்சு. தேவன் அவனை அணைத்துக் கொண்டார். Because of the fasting that he was undergoing. எஸ்தர் அவளது ஜனங்கள் அழிக்கப்பட போவதால் உபவாசத்தை கூப்பிட்டாள். எல்லோரும் உபவாசியுங்கள் என்றால் தானியேல் உபவாசித்தான். தேவனுடைய சபைக்கு என்ன நிகழ்ந்து விடுமோ என்ற ஆனந்தத்தில் அவன் அதை கேட்டான். ஜீசஸ் fasted. அவருக்கு முன்னதாக காணப்படக்கூடிய அந்த ஊழிய கடமையை எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றேன் என்பதை குறித்து அவர் என்ன செய்தார்? தியானமாக அவர் உபவாசத்தில் தரித்திருந்தார். இந்த ஒவ்வொருவருடைய உபவாசத்திற்கு பின்பாக ஒரு காரணம் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு. ஆனால் இந்த அந்தியோக்கியாவில் இருந்த சபை பவுலையும் பர்னபாவுக்கும் என்ன செய்கின்றது? ஒரு உத்தரவை கொடுக்கின்றது. இந்த சபைக்கு, அந்தியோக்கியாவில் இருந்த அந்த சபைக்கு ஒரு மேலான ஒரு நிலை என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த சத்தியம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டியது. The mission. They were worried about the mission of the church. தாங்கள் எப்படியாக ரட்சிப்பிற்குள்ளாக கடந்து வந்தவோ அந்த ரட்சிப்பின் அனுபவம் அதை அறியாத இந்த உலகத்தில் காணக்கூடிய புறஜாதிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்ற பாரத்தோடு அவர்கள் உபவாசித்தார்கள். பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக அவங்க அனுப்பிட்டு இங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பவுல் முதலாவது ஊழிய பயணம், இரண்டாவது ஊழிய பயணம், மூன்றாவது ஊழிய பயணம். இது 3 ஊழிய பயணங்களின் பொழுதும் அவன் வெற்றியை பெற்றது எப்படி என்றால், இந்த அந்தியோக்கியா திருச்சபையில அந்த மூப்பர்கள், அந்த சபை தலைவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And he was able to proceed through. முன்னேறிக் கொண்டே அவனுடைய அனுபவம் சென்று கொண்டிருந்துச்சு. He wrote 14 epistles. 14 கடிதங்களை அவன் எழுதினான். அந்தந்த திருச்சபைகளுக்கு அவர்களுடைய இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய கடிதங்கள். ஒருவேளை பவுலார் அந்த கடிதங்களை மாத்திரம் எழுதாமல் இருந்திருப்பார் என்றால் ஒரு தெளிவும் யாருக்கும் வந்திருக்காது. இந்த சத்தியம் அந்த அந்த முதலாவது நூற்றாண்டை எடுத்து எங்கேயும் சென்றிருக்காது. He wrote whatever was necessary in the church for the salvation. 14 கடிதங்கள் எல்லாருக்கும் எழுதினான். எல்லா திருச்சபைகளுக்கும் எழுதினான். அவருடைய தேவைகளை அறிந்து எழுதினான். எப்படி எழுதினான்? அவன் எழுதும் பொழுது அங்கு அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசத்தின் நன்மை என்ன? மோசே உபவாசித்து ஜெபித்தான். 20 லட்சம் பேரை முன்னெடுத்து செல்வதற்கான அவனுக்கு ஒரு ஒரு வே ஆஃப் லைஃப், எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த பிரமாணம் அவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுச்சு. அதை மீறியவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்ற ஒரு அனுபவம் அந்த உபவாசத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைச்சிச்சு. எலிசா was broken.
He was fed and he was recommissioned. உடைந்து போனவனாக அந்த சூறைச்செடியின் கீழாக இருந்தா அவனை அவர் போஷித்தார். மறுபடியும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு என்ன செய்தார்? அவனுடைய அனுபவத்திற்குள்ளாக அவனுக்கு கொடுத்தார். The greater thing he has achieved after that. எஸ்தருடைய அந்த கம்யூனிட்டி fasting for meeting the king, convincing the king of the creed what he has declared already. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தாக்கீதை கட்டளையை அவன் திரும்ப பெறுவதற்கான ஒரு மகா உன்னதமான செயலை அவள் செய்வதற்கு முற்படுவதற்கு அவள் என்ன செஞ்சாரு? She was fasting. It was the community fasting. அவள் அந்த சமூகமாக சேர்ந்து யூத குலமாக சேர்ந்து ஜெபித்தார். It was the community fasting. தானியேல் 2300 ராப்பகலுடைய தீர்க்கதரிசனத்தினுடைய தெளிவை காண வேண்டும் என்பதற்காக ஜெபித்தான். அவன் என்ன அந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசித்தாரோ அதை அவனுக்கு கூறினார். Jesus, the most important mission in human history beginning. எந்த விதத்தில் இந்த சத்தியம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று பரலோகம் கணித்ததோ அந்த விதத்தில் அதை எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக அவர் என்ன செய்தார்? உபவாசத்தில் தரித்திருந்தார். Such at Antioch upheld the ministry in the fasting as a church. ஒரு சபையாக தேவனுடைய ஊழியம் எப்படி முன்னெடுத்து செல்லப்பட வேண்டுமோ அந்த நிலையில் அது முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உபவாசித்தார்கள். சீனாய் மலையிலிருந்து அந்தியோக்கியா வரையும், மோசையிலிருந்து பவுல் வரையிலும் 10 கற்பனை கொடுக்கப்பட்டதிலிருந்து சுவிசேஷ புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுதல் வரைக்கும் இந்த உபவாசம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த திருப்பு முனை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்றல்ல, சாதாரணமாக இணைக்கப்பட்டதும் அல்ல. The power of the Lord, the leading of the Holy Ghost was there. ஒரு காரியத்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். Fasting does not move God. நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? ஒரு உபவாசத்தை போட்டுட்டோம்னாக்கா கடவுள் அதை இந்த உபவாசம் போய் கடவுளை அப்படி மூவ் ஆக்கிடும். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அவர் தந்துருவாருன்னு. It doesn't move the Lord. It doesn't move God. You are not convincing God to act. நீ என்ன கேட்கின்றாயோ அதை செய்வதற்கு அந்த உபவாசம் தேவனை இயக்குவதல்ல. It doesn't happen that way. உபவாசம் தேவனை அசைப்பதற்காக அல்ல, அவரை கன்வின்ஸ் பண்ணுவதற்காகவும் அல்ல. It is you are positioning yourself to receive it. தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக நீ கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை நீ பெறுவதற்கு உன்னைத்தான் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான நிலைத்தான் அந்த உபவாசம். தேவனுக்கு பிரியமானவர்களே, fasting is not a miracle event. உபவாசம் ஒரு அற்புதம் நடத்தக்கூடிய ஒன்று அல்ல. அற்புதங்கள் நம்மில் நடைபெறவும் அல்ல. It is just a door. கதவு. அது நாம் தேவ சமூகத்தில் பெற அவர் வாஞ்சிப்பதை பெறக்கூடிய கதவு, திறக்கக்கூடிய கதவு அது. It opens when it should be opened. தேவனுடைய சமூகத்தில் உபவாசிக்கும் பொழுது அது எப்பொழுது அவரால் திறக்கப்படுகின்றதோ அப்பொழுது அந்த தேவைகள் நம்மால் சந்திக்கப்படுகின்றது என்பதைத்தான் இந்த உபவாசங்கள் நமக்கு சொல்லுகின்றது. கடைசியாக இந்த உபவாசம் உலக பிரகாரமாக இருக்கும் என்றால், உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீங்களும் நானும் உபவாசித்துக் கொண்டிருந்தோம் என்றால்
அவைகள் நமக்கு வர தவறும் பட்சத்தில் நாம் விழுந்து போவோம். சத்ருவாய் சாத்தான் தான் அங்க உட்கார்ந்துட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவையே இந்த உபவாசத்துல சந்தித்தவன் அல்லவா? நாம் கேட்கக்கூடிய காரியம் உபவாசித்து, இந்த உபவாசத்தை நம்ம என்ன செய்யறோம், ஒரு பட்டய மாதிரி வச்சுக்கிறோம். அதை கையில் எடுத்துட்டாக்க கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உபவாசம் என்பது அவர் என்ன உனக்கு கொடுக்கிறாரோ அதற்காக உன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி. உபவாசம் ஆவிக்குரிய நிலையில் நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக பரம் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய உன்னதமான ஒரு ஈவு. அந்த உபவாசத்தின் அடிப்படையில அநேகர் வெற்றி சிறந்தார்கள். அந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கின்றது. அந்த வெற்றியை தேவன் நமக்கு பாராட்ட நம்முடைய சிரங்களை தாழ்த்தி நாம் ஜெபத்தில் தரித்திருப்பீங்களே. அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த நேரத்தில் உபவாசத்தினுடைய நுகத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்படியாகவும் பேசும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உபவாசம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு வலிமை மிகுந்தது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அது எந்த நிலையில் நாங்கள் தேவரீர் உம்மை சந்திப்பதற்காக அதை நாங்கள் அபியாசிக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உபவாசத்தின் மூலமாக தேவரீர் நாங்கள் உங்களுடைய பதத்தை நாடி, உங்களுடைய பாதத்தை நாடி வரும்பொழுது நீர் எங்களை கவனிக்கிறவராகவும் நேசிக்கிறவராகவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் செய்விக்கிறவராகவும் இருப்பதற்காகவும் நன்றி செலுத்தினோம். எதற்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதையும் வேதத்தில் நாங்கள் காணுகின்றோம் சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை யாவும் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையில நாங்கள் எவற்றையெல்லாம் தேவரீர் இந்த உலகத்தில் தேட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் உடைய பாதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சுவாமி. எவற்றை தேட வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றதோ அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுபவர்களாக இந்த நாட்களில் எங்களை மாற்றியறியும்படியாக உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற இந்த அருமையான சத்தியத்தை தேவரீர் உடைய தூதர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவரீர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களில் பதிய செய்து இந்த உபவாசத்தினுடைய பெரிய மகத்துவமான காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாக பெற்றவர்களாக கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.